Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.4 5th சம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் t ஈக்குவல் டு 2. t ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற இடத்துல the parabola y squared equal to 8x அப்படிங்கிற parabola-வுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். t கொடுத்துருக்கும் போது நம்ம பேராமெட்ரிக் ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். அப்பதான் நம்மளால பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க முடியும். டீன்னு கொடுத்தாலே நம்ம இதனுடைய என்ன பண்ணோம், பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக பேராமெட்ரிக் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணிக்கணும். நல்லா கவனமா பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஹிண்ட்ஸை பயன்படுத்திக்கணும். ரெண்டு ஸ்டெப்பு தான். முதல் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதிக்கலாம். ஃபார்முலா பேராமெட்ரிக் ஃபார்ம் நமக்கு பேரபோலா அப்படின்னாவே பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன, ஏடி ஸ்கொயர் 2at. இதுதான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு உனக்கே தெரியும். இது எக்ஸுக்கு பதிலாகவும் இது ஒய்க்கு பதிலாகவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்பாரு. போத் சைடு ஈக்குவலா வரும். சரி, இதை போட்டோம்னா புரியுத தங்கம், ஏடி ஸ்கொயர்டு 2at நம்ம ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ax அந்த பரபலாவில் நம்ம போட்டோம்னா இது கரெக்டாக லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக வரும். அதனால தான் இதுக்கு பேர் பேராமெட்ரிக் ஃபார்ம்னு பேர். அப்போ பரபலாவுடைய பேராமெட்ரிக் ஃபார்மு ஏடி ஸ்கொயர்டு 2at. இதில் நமக்கு டி தெரியும், t2ன்னு தெரியும் சாமி. இதுல இருந்து ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். பரபலாவில் இருந்து நாம ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும் ராஜா. அப்போ பரபோலா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 8xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இது 4 வர மாதிரி பிரிச்சிடுது. 4 × 2 × 4 2s are 8 இல்லையா, எக்ஸ். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ax ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ கம்பேர் பண்ணினா இதையும் கம்பேர் பண்ணிப்பாரு, a ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். நமக்கு ஆல்ரெடி t ஈக்குவல் டு 2 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஃபார்முலாவில் கொண்டாந்து நம்ம பேராமெட்ரிக் ஃபார்முலா பிரதிட்டோம்னா ஏவுக்கு பதிலாக 2 × t ஸ்கொயர்டு பண்ணும்போது 4, 2 × 2 × 2 பார் ஏ 2, ஏவுக்கு பதிலாக ஒரு 2, டீக்கு பதிலாக ஒரு 2. அப்போ நமக்கு 8, 8 இந்த பாயிண்ட் நமக்கு கிடைச்சி போச்சு. புரியுதா தங்கம்? நான் சொன்னது இப்போ பேராமெட்ரிக் ஃபார்மு. அப்போ ஏ வேணும், டி ஆல்ரெடி அவனே கணக்கில் கொடுத்துட்டான். கணக்கு நம்ம பரபோலாவில் இருந்து ஏவை கண்டுபிடிச்சி பாயிண்டை கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இது x1 y1. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். இப்போ ஹிண்ட்ஸை பயன்படுத்திக்கிறோம் ராஜா. ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் நமக்கு ஆல்ரெடி 5 ஹிண்ட்ஸு தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படிங்கும்போது என்னென்ன ஹிண்ட்ஸு, எக்ஸ் ஸ்கொயர்டு வந்தால் என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணும், x1, ஒய் ஸ்கொயர்டுன்னு வந்தால் y1, எக்ஸ்ன்னு வந்தால் 1/2 x plus x1, yன்னு வந்தா 1/2 y plus y1, xyன்னு வந்தா 1/2 xy1 plus yx1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுதானே ஹிண்ட்ஸ், 5 ஹிண்ட்ஸு. இப்போ நம்ம பரபோலா பேர் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 8x. இது நம்ம ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 8x. அப்போ ஒய் ஸ்கொயர்டை y1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 8 அப்படியே இருக்கும். எக்ஸை 1/2 × என்னென்னு எழுதுவ, எக்ஸ் ப்ளஸ் x1 எழுதிக்கலாம். புரியுதா தங்கம்? இப்போ இதுக்கும் அடித்தா 4. இப்போ நமக்கு x1 y1க்கு பதிலாக 8. அப்போ therefore 8y ஈக்குவல் டு 4 × x plus x1க்கு பதிலாக ஒரு 8
புரியுதா தங்கம்? அப்போ இங்கே அடி 1 4 is 4, 2 4s are 8. அப்போ 2y equal to x plus 8. 2y அந்த சைடு கொண்டு போயிரு. x minus 2y plus 8 equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். புரியுதா சாமி? ஒன்றுமே இல்லை, t அவனே கொடுத்துட்டான். பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து at squared, 2at. அப்போ வந்து கண்ணு இது 3 மார்க்கில் கொடுத்தாங்க அப்படின்னா பாயிண்ட் கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு. அதுக்கடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, ஆன்சர் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. இப்போ நல்லா பார்த்துக்கோ. ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 8xல இருந்து ஏவை கண்டுபிடி. ஆல்ரெடி அவனே டீ கொடுத்துட்டான். பாயிண்ட் போட்ட அப்படின்னாவே உனக்கு என்ன வரும்? 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஹிண்ட்ஸை பயன்படுத்திக்கணும். ஒய் ஸ்கொயர்டு என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணோம்? y1 ரீப்ளேஸ் பண்ணோம், 8 அப்படியே இருக்கும். எக்ஸை பாரு என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணோம்? 1/2 x plus x1 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் x1க்கு பதிலாக 8, y1க்கு பதிலாக 8 போட்டோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கிடைச்சிடும். இப்போ புரிஞ்சுதா சாமி? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.